ஐடி இண்டஸ்ட்ரி ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாவே நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்கு வர்ற ஒரு விஷயம் எவ்வளோ சேலரி, அதிகமாக சேலரி வாங்குவாங்க, ஐடியில் ஒர்க் பண்ணால் நிறைய சேலரி கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் தான் நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு ட்ரீமாகவே வந்து இருக்கும். காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஜாப் சீக்கர்ஸ், இவங்க எல்லாருக்குமே. இன்ஃபேக்ட் நான் வந்து என்னுடைய அண்டர் கிராஜுவேஷன் 2013 வந்து நான் படிச்சுட்டு இருக்கும் போது என்னுடைய சீனியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஐடிஸ், அப்புறமா கால் சென்டர்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து கேம்பஸில் வந்து பிளேஸ் ஆனாங்க. அப்போ வந்து நிறைய டாக் வந்து போயிட்டுருக்கோம். ஓகே, ஐடியில் பிளேஸ் ஆகிட்டாங்க, கால் சென்டரில் பிளேஸ் ஆகிட்டாங்க, நல்லா செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானுமே வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி ஐடி கம்பெனியில் நல்லா ஏர்ன் பண்ணணும், அந்த ஒரு ஐடி ஒர்க் கல்ச்சரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், பார்ட்டிஸ் இது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஐடிக்குள்ளே போகணும்னு முடிவு எடுத்தது 2013. பட் இப்போ 2025 இருக்கிற நிலைமையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஐடி இண்டஸ்ட்ரியே வேணாம், ஐடிக்குள்ளே போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி ஐடி கம்பெனிஸில் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா லே ஆஃப். மார்ச் ஏப்ரல் 2025 ஸ்டார்ட் ஆன இந்த லே ஆஃப் இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அண்ட் இன்னும் அப்கமிங் மந்த்ஸ்லயும் வந்து இது ரெகுலராக நடந்துட்டே தான் இருக்கும். எவல்யூஷன் ஆஃப் ஏஐ டெக்னாலஜி, வேரியஸ் பிஸ்னஸ் ரீசன்னால ஆன் டாப் ஆஃப் இட் இப்போ ஐடி இண்டஸ்ட்ரிக்கு வந்து இன்னொரு ஒரு பெரிய தலைவலி, ஐடி இண்டஸ்ட்ரியே வந்து டேஞ்சர்ல இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ட்ரம்ப்னால. அது என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நாம வீடியோல பார்க்க போறோம். Before entering to the topic, let me introduce myself. I'm Ajay Kumar, your HR advisor. உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், இன்டர்வியூ ரிலேட்டட் ட்ரைனிங், ஐடி கரியர், மெடிக்கல் கோடிங், ஜாப் ரிலேட்டட் கரியர், இதுக்கு ரிலேட்டட் ட்ரைனிங் அண்ட் ரோட் மேப் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி என்கிட்ட 1-on-1 கால் ஷெட்யூல் பண்ணுங்க. I can assist you guys. Let's get into the topic. செப்டம்பர் 5th லாரா லூமர் அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்ஷியல் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் யூஎஸ்ல இருக்கிறவங்க அவங்களுடைய எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ஒரு போஸ்ட் போடுறாங்க. அது என்ன அப்படின்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப் இஸ் கோயிங் டு பிளாக் யூஎஸ் ஐடி அவுட்சோர்சிங் ஒர்க் டு இந்தியா. இன் அதர் வேர்ட்ஸ், நோ நீட் டு பிரஸ் டு ஃபார் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து போடுறாங்க. ஸோ இதோடைய அர்த்தம் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து யூஎஸ் ஐடி அவுட்சோர்சிங் ஒர்க் எல்லாத்தையுமே பிளாக் பண்ண போறாரு. ஸோ நோ நீட் டு பிரஸ் டு ஃபார் இங்கிலீஷ். இது வந்து கால் சென்டர்ல வந்து நம்ம எப்பயுமே ஒரு கால் சென்டருக்கு கால் பண்றோம் அப்படின்னா பிரஸ் 1 ஃபார் இங்கிலீஷ், பிரஸ் 2 ஃபார் தமிழ், அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் வரும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் அவுட் சோர்சிங் ஒர்க். அதனால தான் வந்து அவங்க அந்த கால் சென்டரை வந்து எக்ஸாம்பிளா வந்து லைன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் வந்த உடனே அந்த சேம் டே செப்டம்பர் 5th அன்னைக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸோட சினேட்டர் ஒரு பில் வந்து ப்ரப்போஸ் பண்றாரு, ஹையர் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஹையர்னா ஹால்டிங் இன்டர்நேஷனல் ரீலொகேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இதுதான் அதோடைய மீனிங். இந்த மாதிரி அமெரிக்கால இருந்து எங்கெங்கெல்லாம் வந்து இந்த அவுட் சோர்சிங் ஒர்க் போகுதோ அது எல்லாத்துக்குமே வந்து 25% டேரிஃப் அமெரிக்கன் கம்பெனிஸ் வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பில்லை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவுட் சோர்சிங். இந்த அவுட் சோர்சிங் அப்படின்றது என்ன அப்படின்றது தெரிஞ்சாதான் இந்த கம்ப்ளீட் பிக்சர் வந்து நமக்கு புரியும். இந்த அவுட் சோர்சிங் அப்படின்றது நம்மளுடைய ஒரு வேலையை நாம பண்ணாம இன்னொருத்தங்க கிட்ட கொடுத்து முடிக்கிறது, இதுதான் வந்து அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேலையை இன்னொருத்தங்க முடிச்சு கொடுத்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு சம் பேமெண்ட் மாதிரி எதனா ஒன்று பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம அவுட் சோர்சிங் த ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அவுட் சோர்சிங்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று நான் சொல்கிறேன் இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து. இப்போது எனக்கு வந்து நான் எவ்ரிடே வந்து 3 times நான் சாப்பிட்ணும், என்னுடைய பேசிக்ஸ் க்ளோத்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நான் வாஷ் பண்ணணும். ஒன்று இதை வந்து நானே பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சர்வெண்ட்டை ஹையர் பண்ணி அவங்களுக்கு சேலரி கொடுத்து என்னுடைய பேசிக் ஒர்க் எல்லாமே வந்து பண்ண வைக்கலாம். ஸோ ஒரு அவுட் சோர்சிங் இப்படி தான் நடக்கும். இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் வச்சு இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ இதே மாதிரி கம்பெனி டு கம்பெனியுமே வந்து அவுட் சோர்சிங் நடக்கும். ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி கிட்ட என்கிட்ட இந்த ஒர்க் இருக்கு, இந்த ஒர்க்கை முடிச்சு கொடுங்க, அதுக்கு நான் பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவுட் சோர்சிங்கை வந்து பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஒர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவா வேணாலும் இருக்கலாம். கால் சென்டர் ஒர்க்காக இருக்கலாம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், டிசைனிங், டெஸ்டிங், ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸாக இருக்கலாம், ஃபைனான்ஸாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம் இந்த அவுட் சோர்சிங். ஸோ இந்த ஹையர் ஆக்டோட மோட்டிவே இதுதான். இப்போ அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனிஸ் வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு ஒர்க்கை அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒர்க்குக்கு வந்து
ஆன் டாப் ஆஃப் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு மேலே கொடுக்குற ப்ரைஸுக்கு மேலே வந்து 25% வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் வந்து ஹையர் ஆக்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது யூஎஸ் கூட யூஎஸ் வந்து எதுக்காக இந்தியாவில் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து லேபர் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி, 20-30%லேயே வந்து அவங்களுடைய ஒர்க்கை வந்து அவுட் சோர்ஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹைலி ஸ்கில்டு என்ஜினியர்ஸ் இருக்கிற ஒரு கண்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தான். யூஎஸ்ஐ கம்பேர் பண்ணும்போது அந்த டேலண்ட் பூல் அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ரொம்பவே அதிகம். இந்த மாதிரி வேரியஸ் பிஸ்னஸ் ஃபேக்டர்ஸ்னால யூஎஸ் கம்பெனிஸ் இந்தியாவில் அவங்களுடைய ஒர்க்கை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸே வந்து ஒர்க்கை அவுட் சோர்ஸ் பண்ணி ப்ராஜெக்ட் வாங்கி அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ வர்ற ரெவென்யூ அதில் இருந்து தான் வந்து அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சேலரி பிரித்து கொடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது இந்தியாவில். பெரிய பெரிய கம்பெனிஸே வந்து இது இப்படி தான் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. HCL, TCS, டெக் மஹேந்திரா. ஓகே அஜய், இப்போ வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து யூஎஸ் கம்பெனிஸ்க்கு வந்து டாரிஃப் 25% போடுறாங்க அவுட் சோர்ஸ் பண்ணா. பட் இது வந்து எப்படி இந்தியன் ஐடி செக்டாரை வந்து இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கும். அதுக்குமே நான் ஆன்சர் சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இப்போ யூஎஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து இந்தியன் கம்பெனிஸ் கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான மெயின் ரீசன் லோ லேபர் காஸ்ட். டேலண்ட் பூல் வந்து அவங்க கிட்ட இல்லை அண்ட் மேபி அதனால மார்ஜின் வந்து அதிகமாக இருக்கலாம். இந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இந்தியன் கம்பெனி கிட்ட கொடுத்து அதை முடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு $100,000 வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ வந்து அடிஷ்னலாக 25% டேக்ஸ் வந்து அதுக்கு கட்டணும். ஸோ இந்த இடத்துல யூஎஸ் கம்பெனிஸ்க்கு வந்து அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து இன்னும் அதிகமாகுது. அப்படி எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும் போது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ ப்ரைஸ் ஆகுது, நான் எதுக்கு இந்தியன் கம்பெனிஸ் கிட்ட போகணும், என்னுடைய நேட்டிவ்லேயே வந்து நான் ஒர்க்கை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கண்ட்ரிக்கு இருக்கிற பீப்புளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த அவுட் சோர்சிங் ஒர்க் எல்லாமே வந்து அவங்க கண்ட்ரிக்குள்ளே வந்து வச்சுப்பாங்க. இந்தியன் கம்பெனிஸோட இருக்கிற இந்த கான்ட்ராக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற இந்த அவுட் சோர்சிங் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு வந்து இந்த அவுட் சோர்சிங்கில் இருந்து வர்ற ப்ரைஸ், இந்த ரெவென்யூ தான் வந்து மேஜர் சோர்ஸே. அண்ட் அது மூலயமா தான் வந்து அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சேலரி வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ யூஎஸ் கம்பெனிஸ் வந்து இந்த கான்ட்ராக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா வர்ற ரெவென்யூ வந்து டோட்டலாக வந்து ஸ்டாப் ஆகிடும். எஸ்பெஷலி இந்த யூஎஸ் கிட்ட இருந்து வர்ற இந்த அவுட் சோர்சிங்கில் மட்டுமே கிட்டத்தட்ட 61% ரெவென்யூ வந்து இந்தியன் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு வந்து வருது அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மேஜர் ரெவென்யூவே. அடுத்ததாக இந்த இந்தியன் சர்வீஸ் அவுட் சோர்சிங் கம்பெனிஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸை வந்து லே ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கே வந்து ரெவென்யூ வரல, அவங்க எப்படி வந்து எம்ப்ளாயிஸ்க்கு வந்து சேலரி கொடுப்பாங்க. இந்த ஹையர் ஆக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது இந்த ஒரு மேஜர் இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும். டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், லேக்ஸ் ஆஃப் பீப்புளுடைய ஜாப், எஸ்பெஷலி சர்வீஸ் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற பீப்புளுடைய ஜாப் வந்து கேள்விக்குறியாக இருக்கும். இந்த ஹையர் ஆக்ட் எனேபிள் ஆகாது. பட் இன்கேஸ் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா இப்படி தான் இந்தியன் ஐடி செக்டரை வந்து அஃபெக்ட் பண்ணும். அண்ட் இந்தியா மாதிரியே யூஎஸ் கம்பெனிஸ்க்குமே வந்து நிறைய இம்பேக்ட் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற மாதிரி லோ லேபர் காஸ்ட்லாம் வந்து அவங்களால வந்து யூஎஸில் பண்ண முடியாது. ஒரு ₹20, ₹30 கொடுத்து ஒரு ஒர்க்கை முடிக்கிற இடத்துல ₹100 கொடுக்குற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். இந்த இந்தியன் கம்பெனிஸுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு வந்து அவங்களுடைய ஹையரிங் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஷிஃப்ட் பண்ணணும். இந்த மாதிரி இம்பேக்ட் 2 கண்ட்ரீஸ்க்குமே வந்து இருக்குது. அண்ட் ஆப்வியஸாக வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப்போடைய இன்டென்ஷனுமே இதுதான். எப்பயுமே அவர் வந்து யூஎஸ் கண்ட்ரியில் இருக்கிற பீப்புளுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதராக இருந்தாலும் சரி. ஒரு 3-4 months பிஃபோராக கூட பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸில் படிக்கிற இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டினியூஸாக 3 months 6 months வரல அப்படின்னா அவங்களுடைய ஸ்டூடெண்ட் வீசா எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஏதோ நான் போயிட்டு இருந்தது நான் பார்த்தேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸில் இருந்து இம்போர்ட் ஆகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து 50% டேரிஃப் வந்து இம்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. ஸோ இந்தியாவில் இருக்கிற ஃபுட் அண்ட் பெவரேஜ் இண்டஸ்ட்ரி ஓனர்ஸ் எல்லாருமே வந்து யூஎஸ் ப்ராடக்ட்ஸை பேன் பண்ணணும், யாரும் கன்சியூம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. அடுத்ததாக வந்து இந்த அவுட் சோர்சிங் சர்வீசஸ்லையுமே வந்து கை வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து அவங்களுடைய சிட்டிசன்ஸ், யூஎஸ் சிட்டிசன், அவங்க கண்ட்ரி பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க
கொடுக்கணும், அவங்க பெனிஃபிட் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷன் தான். ஸோ இது வந்து ஜஸ்ட் என்னுடைய தாட் மட்டும்தான். ஸோ ஓவரால் இந்த ஹையர் ஆக்ட் வந்து இன்னும் நடைமுறைக்கு வரல, ஜஸ்ட் வந்து சஜஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க, ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் அப்ரூவ் ஆகலை. நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற லேக்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் உடைய ஜாப் வந்து கேள்விக்குறியாக இருக்கும். கம்பெனிஸ் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ரெவென்யூ வரலன்னா அவங்ககிட்ட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் தான் வந்து லே ஆஃப் பண்ணுவாங்க. இதை பற்றி ஆல்ரெடி வந்து நான் ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். லே ஆஃப்னா என்ன, அது எதனால கம்பெனிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற ப்ளே பட்டனை செக் பண்ணி பாருங்க. அண்ட் அதே மாதிரி சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எப்படி ரெவென்யூ வருது, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி என்ன, அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்க. யூ வில் கெட் அன் ஐடியா. தட்ஸ் இட் ஃபார் டுடே. இதுதான் வந்து நான் இன்னைக்கு வீடியோவில் கன்வே பண்ணணும்னு நினைச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் இன்டர்வியூ ரிலேட்டட் கண்டென்ட், அப்புறமா உங்களுக்கு இண்டஸ்ட்ரி, ஐடி அண்ட் மெடிக்கல் கோடிங் ரிலேட்டட், ஜாப் ரிலேட்டட் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் அஜய் HR Insight மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. Time to sign off. Stay tuned until I catch up in the next video.